திருப்பத்தூர் அருகே முத்துக்காளி அம்பாள் கோயில் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி. அனைத்து மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சிங்கப்பூர் சென்று வர இலவச விமான டிக்கெட். அனைத்து மாடுபிடி வீரர்களுக்கும் ஸ்மார்ட் வாட்ச் பரிசோடு ரூபாய் 20,000 மெகா பரிசு. சிங்கப்பூர் வரை சென்று வர விமான டிக்கெட்டை முத்துக்காளி அம்மாள் அவர்களுடைய முத்தான தவ புதல்வர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வெள்ளியாரி கிராமத்தில் கருப்பையா முத்துக்காளி தம்பதியினரின் 3 மகன்களான சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகியோர் தங்களது தாய்க்காக கோவில் எழுப்பி தங்கத்தில் கோபுர கலசம் அமைத்து அதில் அன்னைக்கு 5½ அடியில் 580 கிலோ எடையுள்ள ஐம்பொன் சிலை வைத்து கடந்த 2024ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா பிரம்மாண்டமாக நடத்தினர். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 14 காளைகள் கலந்து கொண்டன. காளைகளை அடக்குவதற்காக ஒரு அணிக்கு 9 பேர் வீதம் 126 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு காளைக்கும் 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு விளையாட அனுமதிக்கப்பட்டது. இதில் வீரர்கள் காளைகளின் திமிலை பிடித்து போராடி அடக்கினர். இருப்பினும் சீறி பாய்ந்து காளைகள் வீரர்களை பந்தாடியது. மேலும் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட 14 காளைகளின் உரிமையாளர்களுக்கு சிங்கப்பூர் சென்று வர இலவச விமான டிக்கெட் பரிசுகளாக வழங்கப்பட்டது. இதேபோன்று களத்தில் இறங்கிய 126 மற்றும் சப்ஜெக்ட் வீரர்கள் என 28 பேருக்கு 154 மாடுபிடி வீரர்களுக்கும் ஸ்மார்ட் வாட்ச் பரிசுகளாக வழங்கப்பட்டது. மேலும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் 20,004 சிறப்பு பரிசாக வழங்கப்பட்டது. களத்தில் வெயிலின் தாக்கத்தால் வீரர்கள் திடலில் நிற்க முடியாத நிலையிலும் கூட கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் புழுதி பறக்க களத்தில் மிரட்டிய காளைகளை போராடி அடக்கினர். இந்த மஞ்சு விரட்டைக்கான பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். மஞ்சு விரட்டு ரசிகர்கள் 6 வாரத்துடன் கைதட்டி விசில் அடித்து ரசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி, சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் குழந்தை ராணி நாச்சியார், மாநில ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகர், தவேகா மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கருவில் சுமந்து தங்களை கரை சேர்த்த தாய்க்கு பெருமை சேர்க்க சொந்த ஊரில் சுமார் 60 லட்சம் செலவில் இந்த கோயில் கட்டப்பட்டு அந்த ஆலயத்துக்கு வருடாபிஷேக விழாவும் நடத்தி 2ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியும் நடத்தியதை அறிந்த அப்பகுதியினர் 3 மகன்களையும் வாழ்த்தியதோடு மனதார பாராட்டி சென்றனர். இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ராஜாமணி எங்களை பிள்ளைகள் கொடுத்துறங்கி நாலு வரவேற்க வந்த வீரர்களா வீரம் கொண்டு துடிப்பவரும் எல்லூர் நாடு சிவகங்கை மாவட்டம் சேவிங்கி பெட்டியா காலையா காலையா காலையா
சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் அந்நாளும் ஆசையின்றி மக்களுக்கு தொண்டு செய்ய பிறந்த தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர் எழுச்சி நாயகன் அன்று பார்த்த அதே முகம். சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் தமிழ் மார்பில் இறங்கும் என அவனறிந்தும் சந்தனம் தன் நெஞ்சு மணக்க தெளிவு இணைக்கும் இலக்கு இளையத்தாங்குடி சார்பாக 501 காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆத்துடைய சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையில் முகம் ஆசான் என்கின்ற ஒன்முகம் இன்று வரை ஒரே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம். திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக 1001 வரவேற்று ஜல்லிக்கட்டின் போரான் ஜல்லிக்கட்டின் தந்தை என்று அழைக்கப்படும் கருப்பு கால் கண்டெடுத்த கருப்பு வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா சப்ஸ்டியூட் அண்ணே ராமச்சந்திரன் அண்ணே சும்மா இருங்க அண்ணே மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க அண்ணே மாட்ட விட்டுருங்க அண்ணே மாட்ட விட்டுருங்க அண்ணே மாட்ட விட்டுருங்க விட்டுருங்க இருங்கடா. வழியாக ஆங்கிலம் வளர்கிறது, கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது, இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது. நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே. இதன் வழியாக தமிழை வளர்க்கப் போகின்றோம். தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலான தமிழனுடைய உயிர் மூச்சான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் என்பதற்காக வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களிடம் உண்மையை வரைந்து சக நண்பர்களோடு கை கோர்த்து பழக்கு வடங்களை பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வடமஞ்சு விரட்டிலே வடமஞ்சு விரட்டு ஆரம்பித்த நாள் முதலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனிச்சிறப்பை பெற்ற இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார்? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற